சைலன்ஸ் யாருக்கு சொல்றீங்க? ஒரு நிமிஷம் அவர்களின் கைப்பக்குவத்தில் தயாராகிவிட்டனர். இவ்வுணவுகளை ருசித்து மகிழுமாறு சிறப்பு விருந்தினர் கே. ரவிக்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே உணவெல்லாம் நான் ருசித்து விட்டேன். ஓகே, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் கட்சியில் பாருங்க. ஆக்சுவலாக எஸ்ஆர்எம் அந்த குரூப்புக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்கு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்குது. ஹோட்டல்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பத்மம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஏற்கனவே அவங்க வெங்கட் நாராயணா ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து 2வது ரெஸ்டாரண்ட் பத்மம்ன்ற பேரில். இது மாதிரி இன்னும் நிறைய பத்மம்ன்ற பேர் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த 2வது இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததே எனக்கு வந்து அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது நான் கொண்டாட்டம்னு ஒரு படம் வந்து அவங்க வீட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட 1 மாதமாக. அப்போ அவங்க ஃபேமிலி பூரா இப்போ ரவி சார் அவங்கெல்லாம் எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு இருக்குது. அப்போ அவங்க என்னங்க இது ஷூட்டிங்கன்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்கு. இது மாதிரி அப்போ இருந்து அவங்களுக்கு வேறு அப்போ எஸ்ஆர்எம்ன்றது ஸ்டார்டிங் பீரியடு தான். ஆனால் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க வீட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டு சமையல்கட்டு நான் பார்த்து என்னங்க உங்கள் வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது சமையல்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து இப்போ அவங்க காலேஜில் இருந்து அவங்களுடைய பிஸ்னஸில் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதே இப்போ மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க. இதில் இந்த பத்மம் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷலாக பட்டுச்சுன்னா, நான் கிளம்புற டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால் சாப்பிட முடியல. சரி, ஆனால் டேஸ்ட் பண்ணேன். நான் வந்து கிளம்புற இந்த பெசரெட் உப்புமான்னு ஒன்று, யூஸ்வலாக பெசரெட் உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ்ஸு. ஆனால் இங்கே வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில் கொஞ்சம் நெய் போட்டு, ரொம்ப இல்லை எண்ணெயாகவும் இல்லை எதுவும் இல்லை, நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் வந்து இது இடியாப்பம் பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான். அவங்க அது பியூர் வெஜிடேரியன். ஆனால் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி. இப்போ நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன். ஆனால் எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன். சில நாட்கள் விரத நாள் இருக்கும். சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். கிருத்திகை, அமாவாசை, சங்கட சதுர்த்தி அந்த மாதிரிலாம் வந்து வெஜிடேரியன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இங்கே வந்து அந்த நான்வெஜ் தெரியும், பட் பியூர் வெஜிடேரியன். அந்த மாதிரி வாரம் இல்லை மாதமாக புதுசாக அவங்க வந்து 2 டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஃபேமஸ் வந்து இன்றைக்கி ஃபேமஸாக இருந்தது வந்து அந்த இடியாப்ப பிரியாணி அண்ட் அந்த பெசரேட் உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டேன். என்னமோ வெஜிடேரியன்லேயே கோலா உருண்டை மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்க. அதெல்லாம் இவர் தான் சீஃப் இங்கே செஃப்பு. அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு. நான் டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் காஃபி, நான் ஃபில்டர் காஃபி ஒன்று சாப்பிட்டேன். அதுதான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஏன்னா நான் வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்ததுனால மற்றெல்லாம் டேஸ்ட் பண்ணேன். காஃபி வாஸ் ஃபென்டாஸ்டிக், ஃபில்டர் காஃபி. இந்த ஏரியாவில் வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா. தட் இஸ் நிறைய ஸ்டுடியோஸ் பக்கத்தில் இருக்குது. அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இந்த ஹைதராபாத்தில் சட்னின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. இது ஏற்கனவே ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு போட்டிருக்கு. அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. தட் இஸ் அந்த நடுவில் டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோஃபா செட்லாம் போட்டு நல்ல ஏசி எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குழுன்னு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டு. நல்ல வசதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் அவங்களுடைய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்லாம் நல்ல பெருசாக வளம் பெறணும்.
நிறைய வரணும் அப்படின்ட்டு நான் அவங்கள வாழ்த்துறேன். தேங்க்யூ. அரசியலை மையப்படுத்தி புதிய படம் இயக்க வாய்ப்பு இருக்கா? இதான் அவர் கேட்ட கேள்வி புரிஞ்சிச்சுல்ல. எனக்கு பதில் எனக்கு அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சினிமா எடுக்கணும், அது கதைகள் எப்படி நல்லா இருக்கும், ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்குமோ அது மாதிரி கொடுக்க போகிறோம். அது அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அரசியல் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி நான் படங்களை எடுத்திருக்கேன் எப்போவே. இது எல்லாமே ஒரு அமையணும் அந்த மாதிரி. ரஜினி வச்சு நிறைய பேர் எடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே 3-4 படம் எடுத்திருக்கேன். மறுபடியும் எடுக்கணும்னா ரஜினி சார் தானே சொல்லணும். பட் ரஜினி சாரை நான் அடிக்கடி மீட் பண்ணுறேன். இப்போ கூட அந்த ஹிட் லிஸ்ட்னு ஒரு படத்துக்காக நான் போய் அவரை ஒரு ப்ரமோஷனுக்காக அவரை போய் மீட் பண்ணேன். ஸோ எல்லாரோடையும் கான்டாக்ட் இருக்குது. ரஜினி சார், கமல் சார், விஜய் எல்லாருமே இப்போ வந்து ஹிட் லிஸ்ட் படத்துக்காக நான் விக்ரமன் சார் பையனை வந்து அவங்கெல்லாம் வந்து விஷ் பண்ணணும். ஏன்னா புதுசாக லான்ச் பண்ணுறேன் டைரக்டர் விக்ரமன் சாரோட பையனை. ஸோ அதுக்காக அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணுறேன். சூர்யா ஆஃபீஸ்க்கே வந்தார். அப்புறம் விஜய் சேதுபதி இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட எல்லாம் விஷஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்காகலாம் மீட் பண்ணேன். பட் நம்ம வந்து படங்கள் எடுக்கிறதுன்றது வந்து அது வந்து இவர் தான் டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர், இவர் தான் ஹீரோ அப்படின்றதெல்லாம் வந்து அமையணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது அமையும் போது அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்ல போகிறோம், செய்ய போகிறோம். நிறைய படம் வந்து ரீ-ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி நீங்க இயக்கிய படம் திருப்பியும் பழைய படம் ஆமா, ஒரு படம் முத்துன்னு ஒரு படம் ரீ-ரிலீஸ் ஆச்சு. அது வந்து அவங்க ப்ரொடியூசரே பண்ணாங்க. நான் போய் தேட்டரில் போய் பார்த்தேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மாதிரி எல்லா படங்களும் வரலாம். நான் கூட தெனாலின்னு என்னோட சொந்த படம், என் படத்தை தான் நான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும்போது நான் பண்ணுவேன். அதாவது எப்போ ரீ-ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா படங்கள் தேட்டரில் வந்து படங்களே கம்மியாக இருக்குது, தேட்டர்ஸ் நிறைய இருக்குது, படங்கள் கம்மியாக இருக்குது, இந்த சீசனில் படங்கள் நிறைய வரல, அப்படியே வந்தாலும் சரியாக போகலை அப்படின்னும் போது உங்களுக்கு தேட்டருக்கு ஒரு நீடு இருக்குல்ல. அந்த மாதிரி நேரத்தில் ரீ-ரிலீஸ் பண்ணால் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லது. பட் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பழைய படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு இதில் வந்து அபிப்பிராயத்தில் வந்து படம் நல்லா இருக்குது, இப்போ நல்லா இருக்குது, மஞ்சுமல் பாய்ஸ் நல்லா இருக்குன்னா போய் பார்த்து இல்லையா. அந்த மாதிரி இப்போ கில்லி வந்து சூப்பர் ஹிட் ஆகுதுன்னா அது ஏற்கனவே கில்லியை பற்றி நிறைய கேள்விப்பட்டதுனால அந்த இன்ட்ரெஸ்டோட போய் பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்க யூத்துக்கெல்லாம் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி இருந்தாலும் அது ப்ரொடியூசருக்கு லாபம் தர விஷயம் அப்படின்றதுனால நல்லது தான். ரீ-ரிலீஸ்னால இப்போ வர படங்கள் ரத்னம் படம் கூட தேட்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு அவங்களோட டேரக்டரோட பார்வையில் ரத்னம் படத்துக்கு தேட்டர் கிடைக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அது எப்போவுமே எந்த படமாக இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து தான் அப்புறம் ரிலீஸ் ஆகும். அது வந்து அதுக்காக ரீ-ரிலீஸ் பண்ணதுனால தான் வருது அப்படின்னா ரீ-ரிலீஸ் பண்ணுறது வந்து கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நாம் யார்? அந்த ப்ரொடியூசர் இஷ்டப்படுறாரு, அந்த டைரக்டர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க, இல்லைன்னா அந்த தேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறாங்க போடுறாங்க. அந்த வியாபாரம் தானே அது. அந்த வியாபாரத்தில் நம்மளுக்கு முன்னாடி நிற்கணும்னா நம்ம படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம படம் இன்னும் தேட்டர்ஸ் ஜாஸ்திக்கு. இப்போ இந்த செகண்ட் வீக் ரத்னம் வந்து நிறைய தேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. படம் நல்லா இருக்குன்னு டாக்குன்னு வந்ததுன்னா அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிற சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். அது வந்து ஏன்னா பார்த்த படத்தையே ரொம்ப நாள் இருக்காது, ஒரு வாரம் 2 வாரம் தான் போகும். பட் இப்போ ரத்னமெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அது மாதிரி கலெக்ட் பண்ண போது உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு லாபம். ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பயுமே சக்ஸஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான், அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 5% ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பவுமே சக்ஸஸ் ஆனதுனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ எல்லாருமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யார் விஜய் பற்றி பேசுகிறீங்களா, அஜித்தை பற்றி பேசுகிறீங்களா, ரஜினி சார், கமல் சார், யாரை பற்றி பேசினாலும் அவங்கெல்லாம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் நடித்து அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ வெற்றி படங்களும் வெற்றி டைரக்டர்ஸும் வெற்றி ஹீரோஸும் வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்டில் ஹிட் ஆகி தான் வந்திருக்காங்க. எடுத்த உடனே அவங்க 500 கோடியில் படம் யாருமே பண்ண முடியாது. அப்படி பண்ணவங்க ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அது வேறு விஷயம். அதெல்லாம் ஹிட் ஆகாது. அது
ஹிட்டாகிறதெல்லாம் எப்பவுமே சின்ன படங்கள் தான். என்னுடைய புரியாத புதிர் சேரன் பாண்டியன் ஹிட் ஆனதுனால தான் என்னை ஒரு டைரக்டரை அங்கீகரித்து என்னை மக்கள் இங்கே உட்கார வச்சுருக்காங்க இல்லையா. எப்பவுமே ஹிட் ஆகும். அது ஒரு ஸ்டேஜுக்கு. இன்றைக்கி வந்து சினிமா வந்து ஓடிடியை நம்பி ரொம்ப இருந்தோம். இப்போ ஓடிடியிலலாம் ஓடிடி சேட்டலைட்லாம் விலை கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க. அதுதான் ஏன்னு புரியல. அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது. பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஹிட் லிஸ்ட்டு கூட நல்ல டாக் இருக்குது. இந்த பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. பட் அது தேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது ஓடினதுக்கப்புறம் தான் அது ஹிட் படம். அது வரைக்கும் ஹிட் லிஸ்ட்டுன்ற பேர் என்ற படம் தான். ஹிட் ஆச்சுன்னா ஹிட் லிஸ்ட் உண்மையாகவே. சார் மே 1 வந்து அஜித் சார் படம் வந்து எல்லாம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க சார். நீங்களும் வந்து வரலாறு எடுத்துருக்கீங்க, ரிலீஸ் பண்ண வாய்ப்பு உண்டா? நான் ஒரு பர்த்டே வரலாறு நான் டைரக்ட் தான் பண்ணியிருக்கேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணலையே. கேட்கலாம் சார். அவர் இல்லை அது ஏம் ரத்தனம் தானே அவர். நீங்கள் கேளுங்க. கேட்போம் சார். நீங்கள் டேரக்டராக மட்டும் கேட்கலாம். எனக்கு வந்தால் சந்தோஷம் தானே. என் படம் வருது, மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது, தேட்டரில் கூட்டம் வருதுன்னா சந்தோஷம் தானே. அது போய் ஆனால் நான் போய் ஏஎம் ரத்தனுக்கு ஃபோன் பண்ணி சார் எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டேன். நான் யாருக்கிட்டையுமே நான் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன். இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அதுவாக வரும், அமையும், அப்போ தான் செய்வேன். நான் போய் எல்லாருக்கிட்டையும் வாய்ப்பு கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்கும். அதனால் நான் கேட்டதில்லை. என்ன வாய்ப்பு வந்தாலும் அது எனக்கு கரெக்டாக சரியாக பட்டதுன்னா நான் செய்ய போகிறேன். படையப்பான்னு ரீரிலீஸ் பண்ணல. அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான். அருணாச்சலம் அவங்க தான் நான் பண்ணணும். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் ரீலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது வந்து அவங்க இஷ்டம். ஒரு ப்ரொடியூசர், அதாவது அந்த ரைட்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்ரு தான் அது பட ரீரிலீஸ் எல்லாம். அதான் நான் சொன்னேன், தெனாலி ஒன்று தான் எங்கிட்ட ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ப்ரொடியூசரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு வந்துருச்சு அந்த ரைட்ஸ் எல்லாம். ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து நான் கரெக்டாக அது வந்து மறுபடியும் டிஐ பண்ணி நிறைய 5.1 எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பக்காவாக ஆனதுக்கப்புறமா நான் ரீரிலீஸ் பண்ணுவேன். சரியா கேட்கல. நடிகர் விஷால் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. இந்த திரைப்படம் வெளியிட கட்ட பஞ்சாயத்து நான் அதை பார்க்கலையே. அதை எப்படி பார்க்க முடியும்? ஆனால் நான் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்து சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. பட் என் படத்துக்கு கட்ட பஞ்சாயத்து இது வரைக்கும் நடந்ததில்லை. நடக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டது இல்லை அது மாதிரி. ஏன்னா நான் வந்து எல்லாருமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் முடிச்சு இது பண்ணுறேன். ஸோ இப்போ வந்தது பத்மம்ன்ற ரெஸ்டாரண்ட்டுக்காக. ஸோ செஃப் பேசுவார்.